ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனி சமையல். இன்றைக்கி மட்டன் வச்சு பிரியாணி செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு வானல் வச்சு ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு, நட்சத்திரப்பூ எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு ஒரு 350 பெரிய வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னே இந்த அளவுக்கு வதங்கினோன்னே ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினோன்னே ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னே ஒரு 300 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். 350 வெங்காயம், 300 தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். 600 கிராம் அரிசி, 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் கறியிலேயே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கிறதுனால மஞ்சத்தூள் போடல. இப்போ மட்டன் வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சுட்டு நல்லா மட்டனை எண்ணெயில் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி 600 கிராம் 3 டம்ளர் 200 டம்ளரால் 3 டம்ளர் அரிசி களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா அந்த மசாலாவில் பிரட்டிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டிட்டு தண்ணி பக்கத்து அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, வெந்நீர் தான் ஊற்றணும். அரிசியை வதக்கிறதுனால வெந்நீர் தான் ஊற்றணும். இல்லைன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்சோன்னே அரிசியை போட்டுக்கலாம். அப்படியும் செய்யலாம். இதில் மசாலாவில் நல்லா பிரட்டி தண்ணி ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி தான் செய்வேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 600 கிராம் அரிசிக்கு 1200 மில்லி தண்ணி. நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா மட்டன் தண்ணியையும் ஊற்றிக்கலாம். அது 1 டம்ளர் இருந்தது. இப்போ 2 டம்ளர் வெந்நீர் கொதிக்க வச்ச வெந்நீர் ஊற்றி நல்லா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நல்லா கொதிச்சோன்னே மூடி வச்சிடலாம். வெந்தோன்னே பார்க்கலாம். கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோன்னே மூடி வச்சிடலாம். நல்லா கிண்டி விட்டு ஒத்தாப்பில் கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டு மூடி வச்சிடும். இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 1/2 hour கழித்து நல்லா வெந்துருச்சு. 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு ஃபைனலாக கொஞ்சம் 3/4 பதம் வந்துருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அமுக்கி மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக என் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றி. வணக்கம்.